Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்ததால் நடப்பு ஆண்டில் கால்வாய் பாசனத்திற்கு முன்கூட்டியே ஜூலை 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தண்ணீர் 62 நாட்களுக்கு திறக்கப்பட உள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அபிராமிபுரம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டுக்கு பாதை கேட்டு பொதுமக்கள் உயிரிழந்தவரின் சடலத்தை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிராமிபுரம் பகுதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடுகாட்டிற்கு பொது வழி பாதை இல்லாததால் அப்பகுதி மக்கள் தனிநபர் இடத்தை பாதையாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது அந்த பாதை இல்லாததால் தங்களுக்கு பொது வழி பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை கேட்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 4 ஆண்டுகளாக விடிய அரசு தங்களை வஞ்சிப்பதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழங்குடி மக்களின் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் உள்ள ஜவ்வாதுமலை மழைவாழ் மக்கள் சங்கத்தினர் அத்தனாவூர் வரை பேரணியாக சென்றனர். அப்போது அவர்கள் தங்களது விவசாய இடத்திற்கு கண்டிசன் பட்டா வழங்க வேண்டும், சுற்றுலா தலங்களை நிர்வகிக்கும் ஒப்பந்தங்களை மலைவாழ் மக்களுக்கே அளிக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்ததுடன் பதவியேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் விடியா திமுக அரசு ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்களுக்கு இதுவரை 10 வீடுகளை மட்டுமே கட்டி கொடுத்ததாக குற்றம் சாட்டினர். இன்னும் பழங்குடியினர் வீடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்படலை. இது செட்டில்மெண்ட்ன்ற பேரில் ஏலகிரி மலையில் லேண்ட் இன்னும் பட்டா கொடுக்க முடியாமல் விவசாயத்தில் பாதிக்கப்படுது. செட்டாடங்கு வாங்க முடியல. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வீடு கொடுத்துருந்தா ஜாஸ்தி. கேட்டால் தனிப்பட்டா இல்லை ஒவ்வொருத்தருக்கும். இந்த மாதிரி இவருடைய பழங்குடியினருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் சாலையோரத்தில் சட்டவிரோதமாக கழிவுநீரை வெளியேற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஹோட்டல்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து சேகரிக்கும் கழிவுநீரை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையோரம் கழிவுநீர் ஊர்திகள் சட்டவிரோதமாக வெளியேற்றுவதாக கூறப்படுகிறது. இதனை அருந்தும் கால்நடைகள் உயிரிழப்பதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கோயிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி கொடி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஒலக்கடத்தில் உள்ள சொக்கன் ஆற்றியம்மன் கோயில் பூசாரி வழக்கம் போல் கோயிலை திறக்க சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து ஊர் மக்களுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி கொடி மற்றும் உண்டியலில் இருந்த 59,000 ரொக்கம் திருடு போனது தெரியவந்தது. விடிய அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மத்திய சிறையில் சிறைவாசி ஒருவர் கழிவறையில் மறைத்து வைத்திருந்த செல்போன் சிக்கியது. முத்து இருள் என்ற சிறைவாசி விசாரணைக்காக வாடிப்பட்டி நீதிமன்றம் சென்றபோது செல்வபாண்டி என்ற சக சிறைவாசி பணம் கொடுத்து செல்போன் வாங்கி வர சொன்ன நிலையில் அவர் செல்போனை வாங்கி தனது ஆசன வாயில் மறைத்து வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செல்வபாண்டி, முத்து இருள் உள்ளிட்ட 3 பேர் சிக்கிய நிலையில் இருள்முத்து எவ்வாறு செல்போன் வாங்கினார் என சந்தேகம் எழுந்துள்ளது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சிறைவாசிகள் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினரே துணை போயிருக்கலாம் என மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பலமுறை புகார் மனு அளித்தும் சேதமடைந்த சாலையை சீரமைக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூசாரிப்பட்டி கிராமத்தில் சாலை மிகவும் சேதமடைந்து சேரும் சகதியுமாக காணப்படுவதாக தாசில்தார், சாராட்சியர், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் விடியா ஆட்சியில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் பெய்த மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தட்டார்மடம், முதலூர், இடைச்சிவிளை, தாமரைமொழி, களியன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இலவச பட்டா கோரி மீனவ மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேம்பார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் மீனவ மக்கள் பலமுறை பட்டா கோரியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தற்போது பெய்த மழையால் குடிசைகளுக்குள் மழைநீர் புகுந்துவிட்டதால் ஆத்திரமடைந்த மீனவ மக்கள் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டும் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை கோரி சடலத்துடன் பொதுமக்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டம் விடிய அரசின் மக்கள் விரோத போக்கை வெளிப்படுத்தியது. நத்தப்பட்டில் சுடுகாட்டிற்கு செல்ல தனியாருக்கு சொந்தமான இடத்தை மக்கள் பயன்படுத்திய நிலையில் அந்த இடம் வேறு ஒருவருக்கு கை மாறியதால் பாதை அடைக்கப்பட்டது. இதனால் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையின்றி தவித்த மக்கள் இதுகுறித்து விடிய அரசிடம் பலமுறை மனு அளித்தும் பலனில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இறந்தவரின் சடலத்தை தகனம் செய்ய முடியாமல் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் பிடிபட்டார். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த விஜயபாரதி என்ற இளைஞர் குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்வதால் மனித நேயத்தை மறந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடப்பது அதிகரித்துவிட்டதாக பலரும் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாநகரில் பெய்த சாதாரண மழைக்கே மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். லட்சுமி நகர், மன்னரை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் லட்சுமி நகர் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கிய நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் வரி வசூலித்து கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதால் மக்கள் பிரச்சினைகளை கண்டு கொள்ளாததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பணியிட மாற்றம் பட்டியலில் தனது பெயர் இல்லாததை அடுத்து மகிழ்ச்சியடைந்த இன்ஸ்பெக்டர் சக போலீசாருக்கு மது விருந்து அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 3 இன்ஸ்பெக்டர்களை பணியிட மாற்றம் செய்த நிலையில் 7ஆம் இன்ஸ்பெக்டர் ஆடல் அரசு என்பவரின் பெயர் இல்லாததால் மகிழ்ச்சியடைந்த அவர் ஓடும் வேனில் வைத்து சக போலீசாருக்கு கள் மற்றும் சாராய விருந்து அளித்ததுடன் அனைவரும் மது அருந்தியவாறே வேனிற்குள் ஆட்டம் போட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இதுபோன்று செய்தது சக போலீசிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஆத்தூர், ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காலையில் இருந்து மழை பெய்ததால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. விடியா ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணியை செய்யாததால் சாதாரண மழைக்கே மழைநீர் தேங்கும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூர் மணலி விரைவு சாலை முல்லை நகர் பகுதியில் செல்போன் பேசியபடி லாரியை இயக்கியதாக கூறி கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மீது வழக்கு போடுவதாக பெண் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டும் அவரிடம் முறையான ஆவணங்கள் இல்லை என வழக்கு பதிவு செய்ததாக மிரட்டியதை அடுத்து சக ஓட்டுநர்கள் உதவி ஆய்வாளர் பேபியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூலிக்கு மாரடிக்கும் தங்களை போன்ற ஓட்டுநர்களிடம் விடிய அரசின் உதவி ஆய்வாளர் மிரட்டி அடாவடியில் ஈடுபடுவதால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக குற்றம் சாட்டினர். அந்த ஸ்பாட்ல வந்து ஃபைன் கட்ட சொல்லி நீங்க ஓட்டுற பைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? ஒரு இன்சூரன்ஸ் வச்சு ஓட்டுறாங்களா? நீலகிரி மாவட்டம் உதகையில் முன்னறிவிப்பு எதுவுமின்றி நடைபாதை கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றியதால் பெண் வியாபாரிகள் கண்ணீர் விட்டு கதறினர். உதகை ஏடிசி பேருந்து நிலையம் அருகே ஏராளமான ஏழை எளிய மக்கள் நடைபாதையில் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உரிய முன்னறிவிப்பின்றி ஜேசிபி உதவியுடன் நகராட்சி அதிகாரிகள் நடைபாதை கடைகளை அகற்றினர். இதனால் அதிர்ந்து போன வியாபாரிகள் விடிய அரசின் நகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் இழந்து வாழ வழியின்றி நடுத்தெருவில் நிற்பதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி தனது நிலத்தை அபகரித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கோவிலாங்குப்பத்தைச் சேர்ந்த வானகமேரி என்பவர் தனக்கு சொந்தமான 50 சென்ட் நிலத்தை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான தேவசகாயம் என்பவர் அபகரித்ததோடு அங்கிருந்த முந்திரி மரங்களையும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு உடந்தையாக இருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை கண்ணகி நகரில் உள்ள 196வது வார்டு அலுவலகம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய 2 பேர் பிடிபட்டனர். கடந்த 10ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக சந்தோஷ் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் விழுப்புரத்தில் பிடிபட்டனர். இவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டு வெடிகுண்டு வீசிய அன்று காரப்பாக்கத்தில் ஒருவரை இவர்கள் அரிவாளால் வெட்டியதும் தெரிய வந்தது. ஸ்டாலின் மாடல் அரசு தமிழகத்தை குற்றவாளிகளின் புகலிடமாக மாற்றியதே குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆம்பாலப்பட்டு கண்டியன் தெரு பகுதி சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். ஆம்பாலப்பட்டு வடக்கு தெற்கு கண்டியன் தெரு உள்ளிட்ட பகுதி சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்குடன் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இரவு நேரங்களில் +2 படிக்கிற மாணவர்கள் பஸ்ஸில் போயிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. மழை காலங்களில் ரொம்ப மோசமடைந்த ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிலை மாறணும். திருவள்ளூரில் பட்டப்பகலில் மூதாட்டியின் கழுத்தில் இருந்து தங்க நகை பறித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே மேட்டுப்பாளையம் கிராமத்தில் ரோசம்மாள் என்ற மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வழி கேட்பது போல நடித்து அவரது கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றுள்ளார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத பொம்மை முதலமைச்சரால் இளைஞர்கள் திருடர்களாக மாறி தங்களையும் சமூகத்தை சீரழிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய ரக பயிற்சி விமானம் வெடித்து விபத்துக்குள்ளானது. உப்பாலம் அருகே அதிக சத்தத்துடன் வெடித்து விபத்துக்குள்ளானதில் விமானத்தின் பாகங்கள் அனைத்தும் நிலத்தில் சிதறி விழுந்தது. விமானத்தில் பயணித்த 2 பேர் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பிய நிலையில் அவர்களை மீட்பு குழுவினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதி விளைநிலங்களில் படைப்புழு தாக்குதலால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்களும் நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை போன்ற பிற பயிர்களும் படைப்புழு தாக்குதல்களால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் வேளாண் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எனவே இனியும் தாமதிக்காமல் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த மானிய விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்க விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெரிய ஓவலாபுரம் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை பாரபட்சம் இன்றி அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் பெட்ரோல் கேனுடன் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏரி சார்ந்த நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் முற்பட்ட போது ஏற்கனவே தொழிற்சாலை ஒன்று ஆக்கிரமித்து வைத்துள்ள நிலங்களை கைப்பற்றாமல் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக விடிய அரசின் அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு 9வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை மிரட்டல் விடுத்தவரை பிடிக்க முடியாமல் திணறி வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே காப்பகத்தில் இருந்து தப்பி ஓடிய சிறுமியை பொதுமக்கள் மீட்டனர். ராமசெட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் காப்பகத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த 6 வயது சிறுமி தங்கியிருந்துள்ளார். காப்பகத்தை நடத்தி வரும் அவரது சித்தி சிறுமியை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதால் காப்பகத்தில் இருந்து தப்பி ஓடிய சிறுமி அருகே உள்ள காட்டுப்பகுதியில் நின்றுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் சிறுமியை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். அப்பா முதல்வரின் கீழ் செயல்படும் அதிகாரிகள் தனியார் காப்பகங்களில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததால் இதுபோன்ற குற்றங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை உழவர் சந்தையில் மழைநீர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தரைதளம் மிகுந்த சேதத்திற்குள்ளாகி குண்டும் குழியுமாக பெயர்ந்துள்ளது. இதனால் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதுடன் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகளை எடுத்து வர முடியாத நிலையும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் தரைதளத்தை சீரமைக்க வலியுறுத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே மின் மாற்றியை மாற்றி அமைத்ததால் உரிய அளவில் விவசாயத்திற்கு மின்சாரம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மனாம்பாக்கம் கிராமத்தில் மின்மாற்றியை மாற்றி அமைத்ததால் சீரான மின்சாரம் கிடைக்காததால் மின் மோட்டார்கள் பழுதடைவதாகவும் இதனால் நீரின்றி விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் அரும்பாடுபட்டு விவசாயம் செய்து வரும் நிலையில் விடியா அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக விவசாயிகள் விமர்சித்தனர். பம்ப் செட்டு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 250 kV டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. மழை டைமில் பாதிக்கப்பட்டதால் அது வந்து வேறு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி விட்டாங்க. ஈபி நிர்வாகத்துலேருந்து வந்து அது 250 kVக்கு 100 kV போட்டு விட்டாங்க. அந்த 100 kV போட்டதில் 48 சர்வீஸ் வந்து ஓடவே இல்லை, மோட்டர் ஓடல, சாகுபடி பாதிக்கப்பட்டது. இது யாரும் இது வரைக்கும் பல முறை மனு கொடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் அவங்க எடுக்கல நிர்வாகத்தில். மதுரை மாவட்டம் பெருங்குடி அருகே விவசாய கிணற்றில் சிலர் ரசாயன கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அயன்பாப்பாக்குடி அன்பழகன் நகரில் மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக பயன்படுத்தி வரும் கிணற்றை சமூக விரோதிகள் சிலர் ரசாயனம் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் நீர்நிலைகள் அழிந்து வருவதாகவும் மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த அன்பழகன் நகருக்கு வந்து குடிநீர் இன்னும் மாநகராட்சியால் வந்து வழங்கப்படலை. இந்த கிணத்தடி இந்த நிலத்தடி நீர் இந்த கிணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து அதை வச்சு வாழ்வாதாரமாக வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது போக விவசாயமும் நாங்கள் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கழிவுகளை வந்து அது வந்து மருத்துவ கழிவு போன்ற ரசாயன கழிவுலாம் கொண்டாந்து இதில் வந்து கொட்டி நிரப்பணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அதை வந்து நாங்கள் அப்படி தான் கொட்டுவோம், நீங்கள் தெரிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பழுதான மின்கம்ப மறிகள் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருமுல்லைவாயில் சோழம்பேடு பகுதியில் புதிய பேருந்து நிறுத்தத்தை திமுக அமைச்சர் நாசர் மற்றும் ஆவடி மேயர் திறந்து வைத்தனர். அதன் அருகே பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் மின்கம்பம் சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் அதனை அமைச்சரும் மேயரும் கண்டுகொள்ளாதது மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்ததால் நடப்பு ஆண்டில் கால்வாய் பாசனத்திற்கு முன்கூட்டியே ஜூலை 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தண்ணீர் 62 நாட்களுக்கு திறக்கப்பட உள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அபிராமிபுரம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டுக்கு பாதை கேட்டு பொதுமக்கள் உயிரிழந்தவரின் சடலத்தை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிராமிபுரம் பகுதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடுகாட்டிற்கு பொது வழி பாதை இல்லாததால் அப்பகுதி மக்கள் தனிநபர் இடத்தை பாதையாக. சென்னை எண்ணூரில் மாநகர பேருந்து ஓட்டுநரை தாக்கிய 2 சிறுவர்கள் பிடிபட்டனர். ராயபுரம் பகுதியில் மாநகர பேருந்தில் ஏறிய 2 சிறுவர்கள் படியில் பயணம் செய்த நிலையில் அவர்களை ஓட்டுநர் கண்டித்துள்ளார். இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பேருந்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு சிறுவர்கள் தப்பியுள்ளனர். பிடிப்பட்ட சிறுவர்களுக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் சிறார்களும் குற்றவாளிகளாக மாறி வருவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே ஆக்கிரமிப்பு காரணமாக கூவம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பழங்குடியின மக்கள் சாடுகின்றனர். பேரும்பாக்கம் அருகே உள்ள கூவம் ஏரி உபரி நீர் இருளஞ்சேரியில் களங்கல் வழியாக கால்வாய் மூலம் வெளியேறி வந்த நிலையில் தற்போது அக்கால்வாய் பெரும்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் உபரி நீர் விவசாய நிலம் மற்றும் புதியதாக அமைத்த கால்வாயை விடியா ஆட்சி ஆக்கிரமித்து கட்டிய பழங்குடியினர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். கொடுத்திருக்கிற இந்த வீடு வருகிற காலங்களில் போன காலங்களிலேயும் கூவம் ஏரியிலே இருக்கிற களங்கல் உபரி நீர் இந்த வழியாக வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இவருடைய வாழ்வாதாரத்தினுடைய சீர்குலைகின்ற இந்த இக்கட்டான இந்த மழை காலங்களிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். 3 தலைமுறையாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கால்வாய் இடத்துலையே வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க.
பழைய வீடு கட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த குடும்பம் வந்து இப்போ அந்த வீட்டில் வந்து வாழ முடியல. தண்ணி வந்து வீட்டு மேலேயே போயிங்குது. குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறோம். தண்ணியில் விழுந்து செத்தா கூட அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லாமே மாறி மாறி தான் வராங்க கலெக்டருங்க. அத்தனை கலெக்டர் வந்து பார்த்தோம், இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் இன்னும் அந்த தண்ணியிலே தான் இருக்கணும்னு எங்கள் விதியோ என்னவோ தெரியல சார். நாங்கள் இங்கே தான் லோல் போடுறோம். குழந்தைங்க குட்டிமா சேத்துலையும் தண்ணிலையும் நடந்து தான் கீறோம். வருஷம் ஃபுல்லாக வருஷாந்திரம் நாங்கள் இதே தான் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடியோ காலமே பறக்காதா? எங்களை மனுஷனாக மதிக்கலையா யாருமே? கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஸ்டாலினின் தொகுதியான சென்னை குளத்தூரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியினை கல்வி தகுதியற்றவர்களை மேற்கொள்ள வைத்து விடியா அரசு திட்டமிட்டு சீர்குலைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. GKM காலனி ஜீவானந்தம் தெருவில் ஒரு வீட்டில் 32 வாக்காளர்கள் இடம் மாறியுள்ள போதும் பட்டியலில் இருந்து அவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் குளத்தூரில் வாக்குச்சாவடி அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள பலர் தூய்மை பணியாளர்கள் என்றும் அதில் பலர் வாக்காளர் படிவத்தினை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கூட போதிய கல்வி தகுதி இல்லாதவர்கள் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 32வது பாகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சில்லற ஓட்டு இருக்குது. 200க்கு மேலே டெத்து ஷிஃப்டட் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு டோர் நம்பரில் 64 டோர் நம்பரில் பார்த்தீங்கன்னா 32 ஓட்டு இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து ஆள் இல்லை. அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அவங்களோட எல்லாம் கிளியர் பண்ணணும். அதை கள்ள ஓட்டாக மாறாமல் பார்த்துக்கணும். சென்னை பல்லாவரம் தொகுதியில் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் வாக்குச்சாவடி அலுவலர் மீது அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. 216வது வாக்குச்சாவடி அலுவலராக பணியாற்றும் பிரியம் மரியா என்ற ஆசிரியரும் ராதிகா என்ற மாநகராட்சி ஊழியரும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர். தகவல் அறிந்த அதிமுகவினர் பிரியம் மரியாவிடம் கேட்டதற்கு அவர் அதிமுகவினரை மிரட்டும் தொனியில் ஒருமையில் பேசியுள்ளார். இதுகுறித்து வட்டாட்சியரிடம் அதிமுகவினர் புகார் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அருகே மாற்றுத்திறனாளி யாசகர் உள்ளிட்ட 3 யாசகர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடமிருந்து யாசகம் பெறுவதற்காக கோவிலை சுற்றி காத்திருக்கும் யாசகர்கள் இடையே அடிக்கடி தகராறு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 யாசகர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டது பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடிகள் முதல் யாசகர்கள் வரை யாரையுமே அடக்க திராணியின்றி விடியா அரசின் ஏவல் துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்தில் பாசி படிந்த தண்ணீரை அகற்றி நிரந்தர வடிகால் வசதியை ஏற்படுத்தி தருமாறு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாமக குளத்தின் புனித நீரை பக்தர்கள் தலையில் தெளித்துக் கொள்வதுடன் பாட்டில்களில் எடுத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் விடியா அறநிலையத்துறையின் அலட்சியம் காரணமாக குளத்தில் உள்ள நீர் பாசி படிந்து அழுக்குகள் கலந்து சுகாதாரமற்று காணப்படுவதாக குற்றம் சாட்டும் பக்தர்கள் உடனடியாக நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்தனர். சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய சம்பவம் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கை தோலுரித்து காட்டியுள்ளது. பாஜக நிர்வாகியான மணிகண்டனின் நிலத்தை சட்டவிரோதமாக திமுக பிரமுகர் ஆறுமுகம் தனது பெயரில் பட்டா மாற்றம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் உருட்டுக்கட்டை மற்றும் கத்தியால் மணிகண்டன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் விடியா அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் CCTV ஆதாரங்களை அழிக்குமாறு மிரட்டுவதாகவும் பாஜக பிரமுகரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார்.